மற்றொரு அண்மை செய்தி. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் மாவட்ட நீதிமன்றம் எதிரே உள்ள நுழைவாயில்களை அகற்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் இணைக்கிறார். நிஜாமுதீன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே உள்ள நுழைவாயில் மற்றும் மதுரை மாவட்ட நீதிமன்றம் எதிரே அந்த நுழைவாயில் இரண்டையும் இடித்து அப்புறப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ஜெயலர் பிவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு 11 வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கானது மதுரை டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அருகே உள்ள நக்கீரர் நுழைவாயில் எனும் பேரு அந்த பழமையான அலங்கார வளைவு கட்டப்பட்டுள்ளது. இப்பகுதியில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் நிலையில் அலங்கார வளைவு வழியாக மட்டுமின்றி அதன் ஓரங்களில் உள்ள அந்த இடமும் இருப்பதால் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், சேராட்டங்கள் போன்றவை நின்று செல்லும் போது அந்த அலங்கார வளைவில் அந்த ஓரங்களில் அந்த பாதிப்பு ஏற்படுவதும் தெரிவித்துள்ளார். மேலும் இதே போல பழைய நக்கீரர் நுழைவாயில் அந்த வாயிலை அகற்றி அகலமான புதிய அலங்கார அந்த வாயிலை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதே போன்று டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து அந்த அருகே உள்ள அந்த நக்கீரர் நுழைவாயில் அந்த அலங்காரத்தை பொதுமக்களுக்கு சிரமமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் சுந்தரமோகன் அமர்வு முன்பு விசாரிக்கின்றது. அப்போது மாநகராட்சி தரப்பு ஆதாரம் வழங்குகிறது. அந்த இரண்டு நுழைவாயிலும் அப்புறப்படுதல் குறித்து அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதனை பதிவு செய்துள்ள நீதிபதிகள் மதுரை நகர்ப்பகுதியில் உள்ள அந்த உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்ட அந்த நினைவாக மட்டுமே பேருந்து நிலையம் அருகே அந்த நக்கீரர் நுழைவாயில் அமைக்கப்பட்டதும், இதே போன்று நகர் பகுதியில் உள்ள பெரியார் அந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டது. ஏறத்தாழ 43 ஆண்டுகள் முன்பாக அந்த இரண்டு நுழைவாயிலும் கட்டப்பட்டது. தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகரித்ததால் சாலைகள் அந்த அகலப்படுத்த வேண்டும் எனவும், இதனால் அந்த இரண்டு நுழைவாயிலும் தூண்களும் போக்குவரத்து இடையூறாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் நுழைவாயில் அந்த தூண்கள் பின் உள்ள பகுதிகளில் பலரும் அந்த வணிக நோக்கில் மட்டுமே பயன்படுத்தினரும் தெரிவித்துள்ளனர். ஆகவே 6 மாதத்துக்குள்ளாக மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள அந்த நக்கீரர் நுழைவாயிலும் மற்றும் நகர் பகுதியில் உள்ள பெரியார் நுழைவாயிலும் ஆகியவற்றை அகற்ற மதுரை மாநகராட்சிக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அரசு விதிமுறை சாலையில் அந்த இரு ஓரங்களையும் நீட்டும் வகையிலான அந்த பெரிய அளவிலான தூண்களையும் அமைத்துக் கொள்ள எனவும் குறிப்பிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். தங்களின் விவரங்களுக்கு நன்றி சையது நிஜாமுதீன்.